Welcome to Edification. If you want to elevate your learning process, please get in touch with our channel. Okay. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ட்ராவல் டைமில் ஒருத்தர் உங்களுக்கு வழியை தடுத்து நிற்கிறாரு. அவர் கொஞ்சம் வழி விடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போதோ, உங்களுடைய பையை கொஞ்சம் நகர்த்துறீங்களா, நான் கொஞ்சம் உட்காரணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ இப்படி கேட்கணும். அதே போல் நான் இங்கே தான் இறங்கணும், இதான் ரைட் பிளேஸ், இது தான் இறங்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்கியூஸ் மீ மே ஐ பாஸ். எஸ்கியூஸ் மீ மே ஐ பாஸ் அப்படின்னா கொஞ்சம் நகண்டுக்கோங்க, நான் போய்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் மூன்ற வார்த்தை யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஏன்னா அவனை தள்ளுன்னு சொல்கிறத விட நான் போய்க்கிட்டான்னு கேட்டால் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகே. அடுத்து would you mind moving your bag? would you mind moving your bag? உங்கள் பையை கொஞ்சம் நகட்டுறீங்களா அப்படின்னு அர்த்தம். ஓகே. நீங்கள் மூவ் யூஸ் பண்ணாதீங்க, அது பர்ஃபெக்டாக இருக்காது. ஓகே. would you mind moving your bag அப்படின்னா கொஞ்சம் பையை நகட்டுங்க. அப்போ நான் கொஞ்சம் உட்காரணும் அப்படின்னா எப்படி சொல்லுது? I would like to sit here. I would like to sit here. நான் இங்கே உட்கார விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சேர்த்து சொல்லுங்கள். would you mind moving your bag? I would like to sit here அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். நீங்கள் இறங்க போகிற ஸ்டாப் வந்துடுச்சுன்னா இங்கே தான் இறங்கணும் அப்படிங்கும்போது I need to get off here. I need to get off here. இதுவே நமக்கு பஸ் தெரியாத இடம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே தான், இதுதான், இதே இடம் தான் அப்படின்னு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணும்போது this is where I need to get off. This is where